ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் நேரடி மோதல்கள் இடம்பெற்றன என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானினுடைய ஹோர்முஸ்கான் என்று சொல்லப்படுற மாகாணத்தினுடைய ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றிரவு முழுவதும், செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் இடம்பெற்ற தாக்குதல்கள் ஹோர்முஸ் பகுதியில் இரு நாட்டு படைகளுக்கும் இடையில், அமெரிக்க படைகளுக்கும் ஈரானிய படைகளுக்கும் இடையில் நேரடி மோதல்கள் இடம்பெற்றன என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இப்போ நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் பெரும்பாலும் விமான தாக்குதல்கள் அல்லது ஏவுகணை தாக்குதல்களாக இருக்கும். இரண்டு நாட்டு படையினரும் தூர இருப்பார்கள். ஆனால் ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் விமான தாக்குதல்கள் மூலமாக தான் இந்த சண்டை போய்க்கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றிரவு நேரடி மோதல் இடம்பெற்றதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தர் அப்பாஸ் துறைமுக பகுதியில் கேட்ட வெடிச்சத்தங்கள் எல்லாமே இந்த தாக்குதல்கள் தான் என்று சொல்லியும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு, அதாவது முன்னிரவிலிருந்து இன்று புதன்கிழமை காலை வரை பல தாக்குதல்கள் ஈரானினுடைய பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றுள்ளன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பை சற்று விரிவாக பார்க்கலாம். ஈரானினுடைய பல மாகாணங்கள், பல நகரங்களை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல்களை தொடர்ச்சியாக இரவு முழுவதும் நடத்தியதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல இலக்குகள் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டதை தவிர, அந்த இலக்குகள் என்னென்ன இலக்குகள், அதில் ஏற்பட்ட இழப்புகள் என்ன என்று சொல்லி அந்த விரிவான தகவல்கள் சொல்லல. ஆனால் பல மாகாணங்களில் பல தாக்குதல்கள் இடம்பெற்றதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய செய்தி ஊடகங்கள், அரச ஊடகங்கள் மற்றும் ஈரானிய தனியார் ஊடகங்களும் இவற்றை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பல நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதேவேளையில் ஈரானினுடைய எதிர்த்தாக்குதலில் குவைத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னிரவு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குவைத்தினுடைய பல பகுதிகளில் தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று பெரிய ஒரு தீப்பரவல் ஒன்று இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. பிறகு குவைத்தினுடைய தீயணைப்பு படை வீரர்கள் கடுமையாக போராடி அந்த தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக நள்ளிரவு வேளையில் குவைத்திலிருந்து வெளிவந்த தகவலில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டதை தவிர, அந்த குறிப்பிட்ட இடம் எது, எந்த இடம், அது இராணுவ இலக்கா அல்லது வேறொரு இலக்கா என்று சொல்லி எதுவுமே சொல்லப்படையில. குறிப்பிட்ட ஒரு இடத்துல தாக்குதல் இடம்பெற்றது, அதில் தீப்பரவல் ஏற்பட்டது, நாங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி குவைத்தினுடைய தீயணைப்பு படை வீரர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜோர்தானில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க படைத்தளத்தை தாங்கள் தாக்கியிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அஸ்ட்ரக் ஏர்பேஸ், அமெரிக்க விமானப்படையினருக்கு சொந்தமான அஸ்ட்ரக் ஏர்பேஸ் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அது சேதமடைந்திருப்பதாகவும் அந்த ஊடகத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் மற்றொரு புகைப்படம் ஒன்றும் ஈரானால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது கட்டார் நாட்டில் இருக்கக்கூடிய அல் உதைத் ஏர்பேஸ், அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான அல் உதைத் ஏர்பேஸில் எடுக்கப்பட்ட படம் என்று சொல்லி, அங்கேயும் தாக்குதல் இடம்பெற்றதாகவும் தாக்குதலுக்கு முன்பு தாக்குதலுக்கு பின்பு என்று சொல்லி இரண்டு சேட்டலைட் படங்கள், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இரண்டு சேட்டலைட் படங்களை ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. மேலதிக சேத விவரங்கள் வெளியிடப்படையில. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று இரவு முழுவதுமே இரண்டு தரப்பினரும் கடும் தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றிரவு 8 மணிக்கு, அதாவது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி போல அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை, அந்த பிளாக்கெட் மறுபடியும் அமுலுக்கு வந்திருக்கிறது, நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னா, இந்த முறை போடப்பட்டிருக்கிற அந்த பிளாக்கெட் இன்னமும் பலமானது, அதாவது போன முறை போடப்பட்ட பிளாக்கெட்டை விட இந்த முறை ஸ்ட்ராங்கா இருக்குது. 20க்கும் அதிகமான போர்க்கப்பல்களை நாங்கள் நகர்த்தி இருக்கிறோம், 100க்கும் அதிகமான யுத்த விமானங்களை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். எனவே இவற்றினுடைய ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அணியுடன் அந்த பிளாக்கெட் நேற்றிரவிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரானிய துறைமுகங்களை நோக்கி செல்கின்ற எந்த கப்பலாக இருந்தாலும், அதே போல ஈரானிய துறைமுகங்களிலிருந்து வெளியே வருகின்ற எந்த கப்பலாக இருந்தாலும் நாங்கள் அவற்றை தடுப்போம் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். வெளியுறவுத்துறையினுடைய பேச்சாளர் இஸ்மாயில் பஹை இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. என்னென்று சொன்னால், ஈரானில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது ஹோர்முஸ்கான் என்று சொல்லப்படுற மாகாணத்தில் ரேஞ்சர் என்று சொல்லுவோம் தானே, ரேஞ்சர் அலுவலகம் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றது, வன பாதுகாப்பு அதிகாரி
காட்டு இலாகா அதிகாரி என்று சொல்லுவோம் தானே தமிழில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய அலுவலகத்தின் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அந்த அதிகாரி மற்றும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றிரவு. இது அப்பட்டமான ஒரு யுத்த குற்றம், போர்க்குற்றம் என்று சொல்லி ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இதுபோல ஈரான் முழுவதும் பல நூற்றுக்கணக்கான போர்க்குற்றங்களில் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யுத்தத்தோட எந்த வகையிலுமே சம்பந்தம் இல்லாத ஒரு ரேஞ்சர் குடும்பம் ஒன்று தாக்குதலுக்கு இலக்காகி அதிலே 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த தாக்குதலுக்கு ஈரான் தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் ஹோர்முஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடு சம்பந்தமாக ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சு இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த தகவலை சொல்லிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சர். ஏன்னு சொன்னால் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. இவர் பிரதி வெளிவிவகார அமைச்சர். அவருடைய பேர் கசீம் கரிபபாதி. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதாவது நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை, பேச்சுவார்த்தை நடத்துகிற ஐடியாவும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அமெரிக்காவை பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி கேட்கவும் இல்லை என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். அதுக்கு மறுப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை யுத்தம் தான் தொடர்ந்து நடக்குதே தவிர நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகலை என்று சொல்லி இது முதலாவது அறிவிப்பு. 2வது அறிவிப்பு அதாவது ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துறதுல சமாதான காலத்தில் யுத்தம் நடக்காத காலத்தில் ஈரானும் ஓமானும் சேர்ந்து அதனை கட்டுப்படுத்தினார்கள். அதாவது ஓமானுக்கும் அதில் ஒரு பங்கு இருந்தது. ஆனால் இப்போ போர் நடக்கிறபடியால் முழு கட்டுப்பாடும் ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குமே தவிர ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இப்போ ஓமான் செயல்படாது, ஓமானுக்கு எந்த விதமான அலுவலும் இல்லை, எனவே நாங்கள்லாம் முழுவதையுமே கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஈரானிய அரசாங்கத்தினுடைய ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு. அதாவது சமாதான காலம் வரும்போது நாங்கள் ஓமானோட சேர்ந்து செயல்படுவோம், ஆனால் சண்டை காலம் வந்தால் நாங்கள் தனித்து செயல்படுவோம் என்று சொல்லி இந்த அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற உதைபந்தாட்ட போட்டியில் ஸ்பெயின் அணி அபாரமான வெற்றியொன்றை பெற்றிருக்கிறது. அதாவது முதலாவது அரையிறுதி போட்டி நேற்றிரவு 8 மணி அளவில், பிரித்தானிய நேரம் இரவு 8 மணிக்கு ஆரம்பித்தது. பிரெஞ்சு அணியும் ஸ்பெயின் அணியும் மோதிக்கொண்டார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெயின் அணி உண்மையிலேயே அபாரமாக விளையாடி 2-0 என்ற கணக்கில் பிரெஞ்சு அணியை தோற்கடித்திருந்தார்கள். எனவே பிரான்ஸ் அணியினுடைய உலக கோப்பை கனவு தகர்க்கப்பட்டிருக்கிறது. இனி சனிக்கிழமை இடம்பெறுகின்ற ஒரு போட்டியில் பிரெஞ்சு அணியினர் விளையாடுவார்கள். அதாவது இன்று புதன்கிழமை இரவு இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில எந்த அணி தோற்கிறதோ அந்த தோல்வியுற்ற அணிக்கும் பிரெஞ்சு அணிக்கும் இடையில போட்டி சனிக்கிழமை நடக்கும். ஸ்பெயின் அணி நேரடியாகவே இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நியூயார்க் நகரத்தில் நடைபெறுகின்ற இறுதிப் போட்டியிலே ஸ்பெயின் அணி விளையாடுகிறது. அதாவது 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு 16 வருடங்கள் கழித்து இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறது ஸ்பெயின் அணி. எனவே ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டியை வெல்வதற்கான வாய்ப்புகளும் அந்த பெர்சன்டேஜும் அதிகரித்திருப்பதாக இப்போ சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் பிரான்ஸ் அணிக்கும் ஸ்பெயின் அணிக்கும் இடையிலான போட்டி ஆரம்பிக்காத முதல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருந்தது என்று சொன்னால் பிரான்ஸுக்கு தான் அதிகமாக இருந்தது. எல்லா கணிப்புகள் எல்லா ஊடகங்களையும் கணிப்பு அப்படித்தான் சொல்லப்பட்டிருந்தது, பிரான்ஸ் அணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக தலைகளாக மாறி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு திறமையாக ஸ்பெயின் அணி விளையாடி இருந்தது. என்னென்னு சொன்னால் ஸ்பெயின் அணியில் நட்சத்திர வீரர்கள், உலக புகழ்பெற்ற வீரர்கள் என்று சொல்லி அப்படி பெரிய அளவில் இல்லை. எல்லாருமே டீம் தான் அங்கே முன்னுரிமையாக இருந்தது. எல்லாருமே சமமாக பகிர்ந்து விளையாடினார்கள் என்று சொல்லலாம். ஒரு ஃபுட்பாலை 11 பேர் சேர்ந்து விளையாடுற ஒரு ஃபுட்பாலை எப்படி விளையாடணும்னு சொல்லி உலகத்துக்கே பாடம் எடுத்திருக்கிறது ஸ்பெயின் அணி என்று சொல்லி இங்கே பிரித்தானியாவிலேருந்து வெளிவர டெலிகிராஃப் பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பு கட்டுரையில் அந்த அளவுக்கு அபாரமாக ஆரம்பத்திலேருந்தே போட்டி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்து பெரும்பாலும் ஸ்பெயின் காலுக்கெல்லாம் இருந்தது, அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருந்தது. மாறி மாறி மிக முக்கியமாக பிரான்ஸ் அணியினுடைய 3 நட்சத்திர வீரர்கள், அதாவது கிலியன் எம்பாபே, மற்றது உஸ்மன் டெம்பலே, மற்றது மைக்கேல் ஒலிசே, இந்த 3 பேரையும் விளையாட விடாமல் அவர்களை அந்த பிளாக் பண்ணி அந்த முற்றுகைன்னு சொல்றதானே அந்த மாதிரி முற்றுகையிட்டு இருந்தார்கள் ஸ்பெயின் அணி வீரர்கள். அதோட செகண்டுக்கு செகண்ட் அந்த பந்து ஸ்பெயின் வீரர்களுடைய காலடிக்கு கொண்டே இருந்தது தொடர்ந்து. அந்த அளவுக்கு அபாரமாக ஒரு டீமாக விளையாடி இருந்தார்கள். எனவே அதன் மூலம் அபாரமான ஒரு வெற்றியை சாதித்திருக்கின்றார்கள்.
எனவே இறுதிப் போட்டியில் உலக கிண்ணத்தை வெல்வதற்கான வாய்ப்புகள் ஸ்பெயின் அணிக்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இனி இன்றைக்கு நடக்கிற போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்று தெரியாது. இங்கிலாந்து அணியா அல்லது அர்ஜென்டினா அணியான்னு தெரியாது. எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிக்கும் ஸ்பெயின் அணிக்கும் இடையில் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அதோட இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால், நேற்றிரவு இடம்பெற்ற போட்டி இருக்குதானே, அது ஸ்பெயின் அணிக்கு 37வது போட்டி. அதென்ன 37வது போட்டி என்று சொன்னால், தோல்வி அடையாமல், எந்த ஒரு போட்டியிலையும் தோல்வி அடையாமல் தொடர்ச்சியாக வெற்றி பெறுகின்ற 37வது போட்டி என்று சொல்லப்படுகிறது. அதை இந்த உலக கிண்ண போட்டி மட்டுமில்லாமல் அதுக்கு முதல் நடந்த யூரோ கிண்ண போட்டியாக இருக்கலாம், வேறு சர்வதேச போட்டிகளாக இருக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 37வது போட்டியில் தொடர்ச்சியாக தோல்வி அடையாமல் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற போட்டி 38வது போட்டி. அதிலையும் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் 38 தொடர் வெற்றி என்று சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படும். எனவே என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் இன்று இரவு அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில மிக பரபரப்பான அடுத்த போட்டி எதிர்பார்க்கப்படுகிறது. காத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.